கூலி. காலையில உங்க அப்பாவை துரத்திட்டு வந்தேனே. என்ன வேணுங்க? ஒண்ணும் இல்லைங்க. அவரை துரத்திட்டு வரும்போது பையில ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சிருந்தேன். அது உங்க வீட்டுல தான் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தேடி பார்த்து சொல்லுங்களேன். போட்டோ எதுவும் பாக்கலீங்க. சாயந்தரம் தான் குப்பையெல்லாம் பெருக்கி குப்பை தொட்டியில போட்டேன். என்னங்க எடுக்க ஆரஞ்சு பழத்தோலா வருது? இந்த கட்டடத்துல வசதிக்காரங்க ரொம்ப ஜாஸ்தியோ? இல்ல, வியாதிக்காரங்க தான் ஜாஸ்தி. ஐயா வேண்டாங்க, விட்டுடுங்க. இதுல என்னங்க இருக்கு? இன்னும் தோண்டினா சோசியலிசமே கிடைச்சாலும் கிடைக்கும். ஆஹா, குப்பையில கிடைச்ச கோமேதகம். என்னங்க? என் மூஞ்சி கிடைச்சிருச்சா? போட்டோ கிடைச்சிருச்சு. இனிமே வேலை கிடைக்கணும். செய்யற தொழில ஏற்றத்தாழ்வு பாக்குறவன் இல்லைங்கண்ணா. சட்ட விரோதம் இல்லாத எந்த தொழிலா இருந்தா நான் செய்யறதுக்கு தயார். அதுக்காக என்ன சுத்தி நடக்கிற தப்பெல்லாம் கண்டு காணாம என்னால இருக்க முடியாது. அசிங்கமா இருந்தாலும் சரி, அக்கிரமமா இருந்தாலும் சரி. கொஞ்ச நாள் நான் இந்த ஆட்டோ ரிக்ஷா கூட ஓட்டிட்டு இருந்தேன். அதான் பட்பட்டி. சரி, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவன் முன்னாடி ரோட தானே பார்க்கணும். ஆனா அந்த பாழா போன கண்ணாடியில பின்னாடி நடக்கிறதெல்லாம் தெரியுதே. எவனோ தள்ளிட்டு வந்திருக்கான். சரி, நமக்கு என்னன்னு சும்மா இருக்க முடியல. நேர போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல கொண்டு போய் வண்டி நிறுத்திட்டேன். அப்புறம் என்ன, அந்த ஆள் மேல கேஸ் எல்லாம் போட்டாங்க. ஆனா அடுத்த நாளே ஆட்டோ ரிக்ஷா முதலாளி என் சீட்டை கழிச்சுட்டான். சரி, பப்ளிக் கான்டாக்ட் இருந்தா தானே இந்த வம்பெல்லாம்னு சொல்லி பிரைவேட்டா ஒரு இடத்துல டியூஷன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். என்னாச்சு? ஏன் நான் சொல்றேன் சார், உங்க பொண்ணுக்கு சுட்டு போட்டாலும் பிலாசபி வராது. அவளுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி, அவளுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை சொல்லி கொடுப்பா. அது எனக்கு தெரியாது சார், மன்னிக்கணும். ஹலோ, எப்படி விட்ட கண்டுபிடிச்சீங்க? ராட்னு போட்டிருக்காரு. சாரி. உட்காருங்க, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இல்ல, முடியல. நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். சொல்லுங்க. நான் நடிக்க போற டிராமால ஒரு ஆக்டருக்கு திடீர்னு உடம்பு சீரியஸ் ஆயிடுச்சு. 4 நாள் டிராமா தவிக்கிறாங்க. அந்த வேஷத்துக்கு உங்களை சிபாரிசு பண்ணிருக்கேன். டிராமாவா? நானா? பயமா? 25 ரூபாய் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு கிடைக்கட்டுமேனு பாக்குறேன். நான் நடிக்கிறேங்க. எங்களுக்கு தேவை ஒரு ஹீரோ சார். என்ன சொல்றீங்க? வாங்க போலாம். உங்களை அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். போயேண்டா. சரி, இது ஒரு 5 நிமிஷத்துல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து. ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல. எங்க சாப்பிடுவீங்க? அது இங்கதான், நாங்களே செல்ஃப் குக்கிங். அப்ப சாப்பிட்டு வந்துருங்க. அது பரவாயில்ல, வேண்டாம், நம்ம வந்து கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லீங்க, அங்க போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு ஒத்திக்கு இருந்தாலும் இருக்கலாம். அப்புறம் சாப்பாட்டுல மண்ணுதான். நீங்க சாப்பிட்டு வந்துருங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். என்ன சாப்பாடு ரெடி தானே? அதெல்லாம் ரெடியா இருக்கு. என்ன ரெடி தானே? ஓஎஸ், எப்போ ரெடி. அப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியது தானே? நான் சாப்பிட்டு வந்துட்டேன், அதனால தான் சொல்றேன். அது இல்லைங்க, நாங்க 3 பேருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம். அதான் தயங்குறான்.
3 பேர் நிதானமா சாப்பிட முடியுங்க. அப்புறம் போலாம். நான் வேணா சர்வ் பண்ணட்டுமா? நீங்க உட்காருங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க நமக்கு சர்வ் பண்றதா? பிராது நீங்க இருங்க, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். நெய் இதெல்லாம் வாங்க சொல்லிருந்தேன். வாங்க அவருங்க வாங்கலாம்டா. சாப்பிட்டு வந்துடுறேன். சாதம். கைய போடாதடா தட்டி பலோ. கரண்டியால எடுத்துக்க. 3 பேர் சாப்பிடணும்ல. இந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காருங்க. இந்த ரசப்படி சுடுடா. பாத்தியா சுடுதியா? சரி, இந்த எல்லாத்தையும் எடுத்து வை. அப்பளம் எங்கப்பா? இந்த கொடு. சாதம் போட்டுக்கிறியா? இந்த போதுன்னா போதுன்னு சொல்லு, எனக்கு தெரியாது. நெய் கொடு. நெய் சாப்பிட்டா அப்பளத்தை நுணுக்கி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா? எனக்கு அப்பளம் கூடடா. இந்தா. எனக்கு கொஞ்சம் குழம்பு ஊத்து. குழம்பு வேணும். குழம்பு காலிஃபிளவர் எல்லாம் போடாது, எனக்கு தான் பிடிக்காதுன்னு தெரியும்ல. எனக்கு குழம்பு. எனக்கு முருங்கக்காய் கொடு. முருங்கக்காய். இந்த முருங்கக்காய் அழுத்தி பசியாத கண்ணுல தெரிக்குது பாரு. சாரி. பேசாம சாப்பிடுற. ரசம் கூட. ரசம் என்னக்கடா? மோரு போர். பாயசம் இருக்கடா. பாயசம் ஊருக்காங்க. ஊருக்காய் ஊருக்காய். ஊருக்காய் ரொம்ப காரமா இருக்கே. அவ்வளவு காரமா இருக்கு. காரமா இருந்தாலும் சாப்பிடுறா. 25 ரூபாடா. பாத்தியா, அப்படியே சாப்பிட்டியா? விற்குன்னு சொன்னேன்ல. தண்ணி குடுறா. ரொம்ப பிரமாதம். போதுண்டா. இன்னும் கொஞ்சம் ரசம் ஊத்துறா. உனக்கு இல்லாத ரசமா? போதும், நிறுத்துங்கடா. மாட்டேன், இவன் தான் ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்துட்டான். இதான் உங்க சாப்பாடா? எப்பதான் நிஜமா சாப்பிடுவீங்க? அது எப்பவாது சாப்பிடுவோம். இப்ப என் முதல் வேலை. ஆமா, நீங்க எல்லாம் கை கழுவிட்டீங்களா? கை கழுவிட்டாங்க, 2-3 வாட்டி கழுவிட்டோம். இனிமே இந்த விருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேணா கழுவிக்கிறோம். விருந்தா? நான் விருந்து கொடுத்தா எனக்கு தெரியலையே. எல்லா வேலைகளும் நீங்களே செஞ்சிட்டீங்களே. எல்லாம் போடுவாங்கடா பறக்காவ. போடுறேன். அப்ப
என்னாச்சு? எங்க பாட்டி செத்து போயிட்டாங்க. நீங்க சீக்கிரம் சாப்பிடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சாப்பிடுங்க. என்னம்மா என்னாச்சு? பாட்டி அம்மா எங்க பாக்கி ஏற்பாடெல்லாம் செய்ய அது கையில பணம் இல்லையே. ஐயோ, எங்க விருந்துக்காக கையில இருந்ததுன்னு செலவு பண்ணிட்டீங்களா? Shit. இப்ப என்னடா பண்றது? முதல்ல சவத்தை அடக்கம் பண்ண பணம் வேணும். அதான் எங்க இருக்குன்னு கேக்குறேன். அப்போ இதெல்லாம் வித்து பணத்தை கொண்டு வா. குறைஞ்சது 200 ரூபாயாவது வேணுமே. இது பத்தாதுன்னு நினைக்கிறேன். இது சாமி படம்டா. சரி, செத்து போன கிழவிக்கு இந்த சாமி உயிர் கொடுக்க போறது இல்ல. அட்லீஸ்ட் சவத்தை அடக்கம் பண்ணவாது உபயோகமா இருக்கட்டுமே. குடுறா குடுறா, கொண்டு வா. இந்தாங்க, 50 ரூபா இருக்கு. இவ்வளவுதான் என்னால புரட்ட முடிஞ்சது. நீங்க செய்யற உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அப்பா இருக்கார்ல? இருக்காரு. ஏதோ பொறுப்பில்லாத பிள்ளையா இருந்தாலும் அம்மா சத்தத்துல இருந்து அவங்கள விட்டு நகரவே இல்லை. அழுதுகிட்டே இருக்காரு. என்ன